எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட சன்னோட வெட்டிங் ரிசப்ஷன் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கிளம்புறேன், என் ஹஸ்பண்டும் வராரு. நாங்கள் 2 பேரும் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வர போகிறோம். தேங்க்யூ. ஸோ திருப்பதி வந்திருக்கோம். ஒரு வேண்டுதல், ஹஸ்பண்ட் வந்துட்டு மொட்டை அடிக்க தான் வேண்டியிருக்காரு. ஸோ திருப்பதி வந்து இறங்கிட்டோம். மேல் திருப்பதி போகிறோம் கீழேருந்து. நான் அதை வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த ஸ்பாட்டில் நின்று நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். அந்த கல் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் சைடு ப்ரொஃபைல் வியூஸ் அதில் பெருமாள் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மேல் திருப்பதியில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பவர் இருக்குது, ஐ பவர் இருக்குது. ஐம் சப்போஸ் டு யூஸ் ஸ்பெக்ஸ் ஆல் த டைம். பட் நான் ரீடிங் மட்டும் கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது ஸ்பெக்ஸ் இல்லாமல் ரீட் பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் லேட்டாக ரீடிங்மே கஷ்டப்பட்டு படிச்சிடறேன். ஸ்பெக்ஸை வந்து எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டுது. நான் வந்து போகிற இடத்துலலாம் தொலைச்சிடுறேன். 2 ஸ்பெக்ஸை தொலைச்சிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பவர் செக் பண்ணால் நிறைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ் கம்பல்சரியாக போடணுன்ட்டாங்க. கொடுமையாக இருக்கும் எனக்கு ஸ்பெக்ஸ் போட்டால். நான் இனிமேல் ஸ்பெக்ஸோட தான் உங்களுக்கு விளாக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மறந்துடுறேன் அந்த ஸ்பெக்ஸை போடுறதுக்கு. பட் ஆனாலும் எனக்கு பிடிக்கல, அப்பப்போ போட்டுக்கிறேன். ரீடிங்க்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். பட் ஐ எம் பிளானிங் டு வேர் இட் ஆல் த டைம். ஏன்னா ஹெட்டே கம்மியாகுது இந்த ஸ்பெக்ஸை போட்டால். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால இப்போவும் நான் வந்து ஒரு ஐ டாக்டர்கிட்ட என்னோட சீனியர் அவர்கிட்ட ஆப்தால்மாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் போயிட்டுருக்கேன். ஸ்பெக்ஸை எல்லாரும் போடணும், வாங்கி பேக்கில் வச்சுக்கக்கூடாது. ஸோ அப்படியே என் டாட்டரையும் செக்கிங் பண்ணணும். அவளுக்கும் டியூ ஃபார் ஐ பவர் செக்அப். வா வா அப்படின்னா வரமாட்டா. நான் என்ன பண்ணேன், அவளை குட்டிச்சு இழுத்து ஆடி அவளை கூப்பிட்டு போகிறேன் ஐ டாக்டர் கிட்ட. 2 பேரும் செக்கிங்க்கு போகிறோம். குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே. எவ்ரி சாட்டர்டே நான் வந்து கபோர்டில் தூங்கிட்டு இருக்க சாரீஸ் எல்லாம் போட்டுக்கணும். பிகாஸ் எவ்ரிடே ஐ எம் யூஸிங் திஸ் ஸ்க்ரப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ சாட்டர்டேஸில் சாரீ போடணும்னு டிசைட் பண்ணி நான் போட ஆரம்பிச்சிட்டேன் 2 இயர்ஸாக. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டெல் யூ. இன்னைக்கு கருத்தாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேனிஃபெஸ்ட்ன்ற ஒரு வேர்டு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் மனசில். அது வந்து யூனிவர்ஸுக்கு சென்றடைஞ்சு யூனிவர்ஸ் நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை என்ன விஷயம் வேணால் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம், நல்ல விஷயமா நினச்சிக்கணும். அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படியே நினச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு பேப்பரில் உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கணும். என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கோர்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, எது வேணாலும் நீங்கள் ஆசைப்பட்டதை மனசில் நினச்சிட்டு எழுதி வச்சுட்டு அதையே டெய்லி நினச்சி அதே நீங்கள் அடைஞ்சா மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பேர் தான் மேனிஃபெஸ்ட். அது வந்து உங்களுக்கு கட்டாயம் யூனிவர்ஸ் கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்படின்றது பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். அதை எல்லாரும் பண்ண ஆரம்பிங்க. நான் பண்ணி நிறைய விஷயத்த நான் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. வினோவை வந்து நானும் ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். என்ன விளாக்னா மெயினாக வந்து குக்கிங், என்னோட குக்கிங் விளாகு. ஜென்ஸ் வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஜென்ஸ் குக்கிங் அப்படின்னோடனே எனக்கு வந்து, உங்களுக்கு மொய்தீன் தெரியுமா? மொய்தீன் தெரியாதா? மொய்தீன் வந்துட்டு எங்களோட 25 இயர்ஸாக எங்கள் கூட அசோசியேட்டாக இருக்காப்புல. அவர் வந்துட்டு ஒரு 2000ல் ஜாயின் பண்ணார், செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இயர்ஸ் ஆக ஆக அவரோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்ட் கிரியேட் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோட யங்கர் பிரதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மொய்தீனை. பிகாஸ் எனக்கு எப்போ ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் இருப்பார். அவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது எங்கள் வீட்டில் 25 இயர்ஸாக. ஹீஸ் டூயிங் ஹிஸ் பிஸ்னஸஸ். அவர் வெளியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் கூட ஒர்க்லாம் பண்ணிட்டு இல்லை. பட் ஹீஸ் ஜாயின்ட் அஸ் அ செக்ரட்டரி அண்ட் தென் ஹீ ஸ்டார்டட் டூயிங் ஹிஸ் ஒர்க்.
பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்துருவாரு, வீக்லி 2-3 டேஸ் ஆச்சும் மீட் பண்ணிடுவோம், வருவார். ஸோ ஹீஸ் லைக் மை யங்கர் பிரதர். எனக்கு எப்பயுமே வந்து எனக்கு கீழே ஒரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசையை வந்து அவர் மொய்தீன் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. மொய்தீன் இப்போ வந்து இப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ளாட்டில் இருக்காரு. ஸோ ஹோட்டல் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உட்கார் மொய்தீன். வந்து ஹலோ சொல்லு மொய்தீன். ஹலோ. ஸோ நான் என்ன சொன்னேன், ஹோட்டல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீக்லி 2-3 டேஸ் நான் கூப்பிடுவேன், வருவார். அவரும் ஒர்க்னால அவராலையும் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது ரொம்ப ஆஃபனாக. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 2 ஐட்டம் நான் உனக்கு சொல்லித்தரேன். இவர் ஃப்ளாட்டில் இருக்கார், ஓன் ஃப்ளாட்டில் இருக்காரு. குக் பண்ணுவார், லைட்டாக பண்ணுவியோம். சுடுதண்ணி மட்டும் வைப்பியா? ஸோ நான் ரொம்ப கம்பல் பண்ணி இன்னைக்கு வந்து ரசம் அவருக்கு செஞ்சு காமிக்கலாம். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்க செய்யணும். பண்ணுவியா? ஓகே. அதுக்கப்புறம் மொய்தீன் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு சிக்கன் ஒரு மட்டன் குழம்பு, ஒரு 2 விஷயம் இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஒரு மட்டன் கிரேவியும் ரசமும் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட்ல, ஒரு ஜென்ஸ் எப்படி சமைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நான் சொல்லித்தர போறேன். அவருக்காக நான் நோட்ஸும் எழுதி வச்சுட்டேன். அவர் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பண்றதை அவருக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். உனக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோ. ஸோ பெஸ்ட் குக்கிங் இருக்க நீ ட்ரை பண்ண. அண்ட் இதில் கீழே வச்சுரு. ஐ வாண்ட் டு ஹக் மொய்தீன். உன்னை ஹக் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃபைன். மொய்தீன் இப்போ என்னன்னா, இங்க பாரு, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். ஈஸியஸ்ட் மெத்தட் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு, மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தோன்னா ரசத்துக்கு பூண்டு அண்ட் காஞ்ச மிளகாய். புளி கண்டிப்பா வேணும், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உனக்கு இன்னும் ஈஸியஸ்ட்டாக நான் உனக்கு சொல்லி தர போகிறேன். இதை எடுக்கிற, இதை வந்து மிக்சிக்குள்ளே போடுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை மிக்சிக்குள்ளே போட்டுட்டியா? இப்போ இந்த 3 காஞ்ச மிளகாய் நம்பர்ஸ் பண்ணி 1 2 3 காஞ்ச மிளகாய் அதுக்குள்ளே போட்டியா? இப்போ இந்த தக்காளியை வந்து 2ஆ கட் பண்ணிக்கணும். கத்தி கொடுங்க. ஸோ குட்டி குட்டியாலாம் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை மொய்தீன், சரியா? இந்த தக்காளி ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி இதை ஒரு 5 பீஸ் போட்ட மீடியம் சைஸாக. இது தோல் எடுக்க வேணாம், ஏன்னா இந்த தோலில் வந்து ரொம்ப இது இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது தோலில். நான் எப்பயுமே தோல் எடுக்க மாட்டேன். ஆமாம், 1 2 3 4 5 பீசஸ் போட்டு விட்டேன். புரியுதா? இந்த துவரம் பருப்பு வந்து நம்ம பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். அது பருப்பு வேக வச்சு அதை ஊற்றி அதை மசிச்சு போடுறதுக்கு நான் முழு பருப்பை அதுக்குள்ளே போட்டுருவேன். 1 ஸ்பூனு. இவ்வளோதான். இந்த அத்தனை ஐட்டம்ஸையும் குட்டி மிக்சி ஜாரில் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டோம். ஓகே, இதை அரைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், புளியை கரைக்கலாம் மாட்டேன், ஏன்னா இது ஜென்ஸ் குக்கிங்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கொட்டை எடுத்துட்டு போட்டு விட்டேன். அண்ட் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி அரைச்சிக்க தான் நான் போகிறேன் புளியும், ஏன்னா பிகாஸ் ஜென்ஸால் உட்காந்து கரைச்சி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளியை வந்து திருப்பி மிக்சியில் தண்ணி போட்டு அடித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 1 ஸ்பூன் தான், ரொம்ப எண்ணெய்லாம் வந்து ரசத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்ட உடனே இப்போ நம்ம இந்த விழுதை தான் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு முன்னாடி ரசத்துக்கு மேலே அப்படி டெக்கரேஷன் பண்ணணும் இல்லையா? பார்க்கறதுக்கு ரசம்னா நம்ம மேலே பூண்டு, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 பூண்டை வந்து அது ஒரு தட்டி இதுக்குள்ளே போடணும். ஸ்டாப் பண்ணிக்கோ. பூண்டை போட்டேன்னா, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டேன்னா, இந்த கருவேப்பிலை மேல இந்த டெக்கரேஷன் மாதிரி அந்த ரசமோட ஃபீலிங் இப்படிதான் வரும். இப்படி போட்டாதான் வரும். ஸோ வாசனையும் வருதுல்ல, வெரி குட். ஸோ இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். எதா இருந்தாலும் ஃப்ரை ஆகணும்ல. ஸோ இதை அப்படி ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அந்த சவுண்ட் வருது, அதை எடுத்து போட்டு விட்டுணும். இது பச்சையாக தானே நம்ம அரைச்சோம். ஸோ அதை கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ அப்போ அதை கடாயில் அதை வேக வச்சிட்டோம்னா, தண்ணி போட்டு கூட நீ அரைச்சிருக்கலாம். தக்காளி மட்டும்தான் நாங்கள் போட்டோம், அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றணும் ரசத்துக்கு. ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகணும். இவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு இப்போ ஒரு ஸ்மெல் வந்துச்சு, இப்போ ஒரு ரசம் ஸ்மெல் வந்துச்சு. கரெக்டா? வெரி குட், வெரி குட். ஸோ இதில் வந்து நீ மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். மஞ்சள் பொடி போட்டால் ரசத்துக்கு.
இப்போ மஞ்சள் பொடி போட்ட அடுத்த செகண்ட் அந்த புளியை கரைச்சோம்ல அதை அப்படியே மேலோடி ஊத்திடு. ஏன்னா அடி புளி நமக்கு தேவை இல்லை இல்லையா? ஸோ இப்போ இந்த புளியும் போட்டாச்சு. இப்போ நமக்கு வேண்டிய தண்ணியை போட்டுக்கணும். உப்பு போட்டுருணும். உப்பு எடுப்பா. ஓகே, போட்டுட்டு உனக்கு இப்போ எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நீ கொஞ்சம் தண்ணியா வேணுமா திக்கா வேணுமா அவ்வளோதான். ரசம் இஸ் டன், முடிஞ்சு. பட் ரொம்ப கொதிக்க கூடாது ரசம். ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். கொதிச்ச ரசம் வேலைக்கு ஆகாது. ஓகே, அதான் மெயின். அந்த பபிள்ஸ் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். சரி, முடிஞ்சு. இவ்வளவுதான், ரசம் இஸ் டன். ஆஃப் பண்ணிக்கோ. பபிள் இங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாத்தியா? பபிள்ஸ் அப்படி நுர வர ஆரம்பிச்சிச்சுல, அவ்வளவுதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழம்பு, மட்டன் குழம்பு 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. மட்டன் குழம்புக்கு அல்ல சிக்கன் குழம்பு எதுக்கா இருந்தாலும் வெங்காயம் தக்காளி இதை வந்து சின்ன சின்னதா நறுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஜென்ஸ் குக்கிங். அப்படியே நான் ஒரு 4 பேருக்கு செய்ய போறேன். சண்டேன்றதுனால 4 பேருக்கு எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு 4 பெரிய வெங்காயம் 4 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இது குட்டி குட்டி வெங்காயமா இருக்கு. ஸோ வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிடணும். இவ்வளவுதான். இதை 3த்தையும் அரைச்சிட்டு குக்கர்ல அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு மட்டனை போட்டு 5-6 விசில் விட்டா மட்டன் குழம்பு போதே 3-4 விசில் விட்டா சிக்கன் குழம்பு. அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியா இருக்கும், அப்ப திருப்பி கொதிக்க வைக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம பண்ணலாம். ஸ்டாப். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடணும். ஏன்னா ஜென்ஸால குட்டி குட்டியாலாம் கட் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இதை வந்து அரைச்சிக்க போறோம். வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. அதை அப்படி கொட்டிட்டேன் நான். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி விழுத போட்டாச்சு. இதை வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னேன், அது ஒரு 2 ஸ்பூன் போடணும். ஏன்னா எல்லா நான்வெஜ்ஜுக்குமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இவ்வளோதான். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு. ஸோ இதை நல்லா அப்படி மசாலா போட்டு இது பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயிலிருந்து வைங்க. யா. ஸோ இந்த பச்சை மிளகாவையும் அப்படி ஒரு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஈஸியஸ்ட் குக்கிங் இது ஆக்சுவலாக. இது நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு 5 to 10 minutes வதக்கணும். போதே வதக்குனதுக்கு அப்புறம் தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். ஆமாம், வதக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கணும் மட்டன் குழம்பு. அண்ட் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகே, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சால்ட் எடுப்போம். ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டேன். ஸோ இதை இன்னும் நல்லா ஒரு 10 minutes இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் ஆர் சிக்கன் போட்டுட்டு விசில் விடணும். மட்டன் சிக்கனுக்கு ஒரே ரெசிபி, ஒரே மசாலா. இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் போடலாம் கொத்தமல்லி, இல்லை இப்போ கூட போடலாம். இன்னும் பெரிய ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் போடணும் அப்போ தான் போடணும் அப்படின்ட்டு. ஓகே, இது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மட்டனை வந்து கழுவிட்டு டெய்லி வீக் டேஸில் காலாங்காலையில் எழுந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சாட்டர்டே நைட்டு தூங்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். சண்டே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா சண்டே ஏர்லி மார்னிங் முழிப்பு வந்துடுது. ஆஸ் யூஷுவல் காட் யூஸ் டு இட். ஸோ சரின்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி வாக் பண்ணிட்டு சென்னை காஃபி அப்படின்னு ஒரு ஷாப் இங்கே இருக்குது. ஸ்டெல்லமாரிஸ் ஆஃபீஸ் காஃபி வந்து இருக்குது. அங்கே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்னோட ஸ்கேன் சென்டருக்கு இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்டு எனக்கு விழுந்து 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 நான் சிரித்தேன். என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ட்ரெயினில் போயிருக்காங்க. ட்ரெயினில் கீழே படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலே இருந்த ஒரு லேடி வந்து அவங்க மேலே வந்து விழுந்துட்டாங்க. ரொம்ப சேடான விஷயம். ஆனாலும் எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்காங்க. அதுக்காக நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட் அவங்க விழுந்தது, அவங்க சொல்கிற காமெடி எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சொல்லுங்கள், என்ன நடந்தது? மேம், நீங்க சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்காருக்கு இன்ன வரை பிரச்சனை தீரல. ஆனா பெண்ணான்னு அது விழுந்தது, மேல இருந்து விழுந்தது ஆணா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாராம். ஃபர்ஸ்ட் கேள்வி பெண்ணா ஆணா விழுந்ததுன்னு கேட்டிருக்காரு அவங்க ஹஸ்பண்ட். பிரச்சனை இல்ல, ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. பொம்பளை தான் விழுந்திருக்காங்க.
இவங்க வந்து என்ன ஹஸ்பண்ட கோச்சிட்டு போயிருக்காங்க இவங்க அவங்க எங்க அம்மா. வீட்டுக்காரோட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பினேன். போன பாதி தூரத்திலே திரும்பி வந்துட்டு பாதி தூரத்துல ட்ரெயின்ல அவங்க மதுரைக்கு போன ட்ரெயின்ல மேல இருந்து கீழே ஒரு அம்மா விழுந்து அவங்க வலி தாங்க முடியாம அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன சொன்னாரு அப்பா? அவர் திருப்பி அனுப்பிட்டாரு. உன்னை யாரு சண்டை போட்டுக்கிட்டு வர சொன்னா, அதுல நீ அடிபட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொன்னா. இதை வச்சு என்ன சொல்றேன்னா, நம்ம ஹஸ்பண்ட்ஸ் தான் நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க கிட்ட சண்டை போடாம போங்க அப்படின்றத நீங்க ஒரு பாடமா கத்துக்கிட்டீங்களா இல்லையா? டெஃபினெட்லி அவங்க அப்படி சொல்றாங்க. சோ இனிமே உங்க ஹஸ்பண்ட் சண்டை போடுவீங்களா? போட மாட்டாங்க. மறுபடியும் ஸ்கேனுக்கு வர வேண்டியதா இருக்கும். அந்த அம்மா விழும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி கத்துனீங்க? இல்ல ஒரு தடவை ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. ஆமா ட்ரெயின் கவுந்துருச்சோன்னு நினைச்சேன். ட்ரெயின் கவுந்துருச்சோன்னு நினைச்சீங்களா? ட்ரெயின் கவுந்து எங்கிட்ட கவுந்துட்டோம் போல அப்படின்னு நினைச்சு பார்த்தது அந்த அம்மா மேல படுத்திருக்கு. அந்த நேரத்துல உங்களால எஞ்சின முடிஞ்சுதா? நான் கீழே அடியில மண்டை மாட்டிக்கிட்டேன். அப்புறம் வயிறு மட்டும் ரெண்டு பேட்டுக்கு நடுவுல இருக்கு. அது விழுந்தோடனே காலு பாதி இருக்கு, மண்டை பாதி கிட்டு இருந்துச்சு. ஐயோ! அப்புறம் ஆளுங்களை எல்லாம் ஒதுக்கி இடிக்கி மேல வர்ற கட்டிக்கு டிரைவர் நிப்பாட்டிட்டாரு. மதுரை வந்துருச்சு. அப்படியா? அச்சோ, இப்படி ஒரு நான் இந்த மாதிரி, அதாவது கத்தி குத்து நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு வாங்க, கார்ல அடிபட்டுருச்சுன்னு வாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா ட்ரெயின்ல மேல படுத்துக்கிட்டு இருந்த பேசஞ்சர், இந்த கீழே படுத்துக்கிட்டு இருந்த பேசஞ்சர் மேல விழுந்து அடிபட்டு ஸ்கேனுக்கு வருவாங்க. இதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருங்க. நீங்க ஹஸ்பண்டோட ஹாப்பியா இருக்கணும். ஹஸ்பண்ட சண்டை போட்டுட்டு ஊருக்கு போனா இப்படிதான் ஆகும். சரியா? ஸோ ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட் பல்லாவரம். அதுக்கப்புறம் என்னோட ஆர்கே மட் ஸ்டாஃப்ஸோட வெளில போனோம் ஒரு காஃபி சாப்பிட, A to B, and then cousins at home. ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் போகலாம். ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து மெயின் மெரினா பீச் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்குது. திஸ் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் இந்த ஹவுசிங் போர்ட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கிற இடம். அது இந்த பீச் இப்போ டெவலப் ஆகிட்டே வருது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட்